ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. அப்புறம் என்னோட விஐபி செக்ஷனில் இருக்கிறவங்களும் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து இண்டிகேட்டர்ஸை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலோட மோட்டோவை நம்ம டெய்லியும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது உண்டு. ஏன்னா நியூ கமர்ஸ் வந்து உள்ளார வரப்போ சேனலோட ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் வந்து பார்ப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளோட மோட்டோ வந்து என்னன்னா, வில் டேக் அ மினிமம் அமௌண்ட் ஆஃப் ட்ரேட். அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 100 ருபீஸ்க்கு தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். சரி, நம்ம எவ்வளோ இது பண்ணாலும் நம்ம 100 ருபீஸ் தான் ட்ரேட் எடுப்போம். ப்ளஸ் வந்து இந்த சேனல் வந்து மெயினாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் கோயிங் பர்சன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் 6 o'clock 7 o'clock தான் முடிச்சுட்டு வரீங்கன்னா, அவங்களுக்கு தான் இந்த சேனல் எஸ்பெஷலி. ஸோ அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தான். ஏன் வந்து நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, மெனி டெலிகிராம் சேனல்ஸ் ஆர் தேர். யாரெல்லாம் வந்து மேக்ஸிமம் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா 7:30 6 o'clock மேலேயே நம்மளுக்கு வந்து ட்ரேட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நம்ம மெயினாக ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போது நம்மளுக்கு ட்ரேட் வரும். ஸோ நம்ம வந்து அதை எடுக்க முடியாது. நீங்கள் ஆனால் விஐபி சேனலில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் அந்த ட்ரேட்ஸ் வந்து உங்களால் எடுக்க முடியாது. இன்கேஸ் நீங்கள் அப்படியே எடுத்தீங்கனாலும் ஒரு பேஷன்ஸில் உங்களால் எடுக்க முடியாது. ஸோ டெஃபினெட்லி வில் பிகம் லாஸ். ஸோ அதனால வந்து நம்ம வந்து 7:30 மேலே 8 o'clock தான் வந்து நம்ம இந்த வீடியோவே எப்பயுமே நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ டைம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா 8:02. ஸோ நம்ம இப்போதான் வந்து நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான இண்டிகேட்டரை வந்து நம்ம பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம அது கூடவே சேர்ந்து ஒரு ட்ரேடும் நம்ம இன்னைக்கு எடுப்போம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே +500 ஆர் -500. ஸோ +500 எடுத்தாலும் இல்லை -500 நம்ம லாஸ் பண்ணாலும் வில் க்ளோஸ் த டே டுடே. ஸோ நம்மளுக்கு இன்னைக்கு நல்ல ட்ரேடாக வரணும்னு சொல்லிட்டு நம்ம யோசனை பண்ணிட்டு நம்ம வில் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் இன் டு த இண்டிகேட்டர். ஸோ இந்த இண்டிகேட்டர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஃபேக்டர் இண்டிகேட்டர். ஸோ இது நிறைய பேர் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். சில பேர் வந்து நேம் தெரியாமல் இருக்கலாம். பட் ஆனால் வந்து நீங்கள் அதை வந்து பார்த்துருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இண்டிகேட்டர் வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஃப்ராக்டல்ஸ் அதை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஃப்ராக்டல் இண்டிகேட்டர் எடுத்துட்டேன். ஸோ அது அப்ளை ஆயிடுச்சா? ஸோ அப்ளை ஆயிட்டு. ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து நம்மளுக்கு அப்ளை ஆயிட்டு. ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து ரொம்ப சிம்பிள். இதோட சிம்பிளான வேர்ஷன் அப்படின்னு ஏன்னா நம்ம உங்களுக்கு ரொம்ப புரியுற மாதிரி பார்த்தோம்னா, நம்ம இங்க வந்து இந்த இண்டிகேட்டரோட ஏரோ மார்க்ஸ், இந்த ஏரோ மார்க்ஸ் வந்து எதை வந்து இது பண்ணணும்னா ரெப்ரசென்ட் பண்ணணும்னா, ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து இந்த இந்த ஏரோஸ் வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே ஏரோஸ் வரப்போ லைக் வந்து நீங்கள் என்ன நினைப்பீங்க, இந்த ஏரோ வந்தோடனே நம்ம அடுத்த கேண்டில் வந்து டவுன் போட்டுடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இங்கே வந்து என்ன நடக்கும்னா, இந்த ஏரோ வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஏரோ வந்து ஹைட் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த ஏரோ வரப்போ பார்த்தீங்கன்னா தான் இந்த தேர்ட் கேண்டிலே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டவுன் ஏரோ வந்திருக்கு, நெக்ஸ்ட் கேண்டில் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பட் நீங்கள் லைவ் ட்ரேட் எடுக்கிறப்போ நான் உங்களுக்கு வேற கரன்சியில் கூட நான் காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லைவ் ட்ரேட் எடுக்கிறப்போ இது ஆக்சுவலாக வந்து அப்படி ஒர்க் ஆகாது. ஃபர்ஸ்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் தான் இந்த ஏரோ மார்க் வரும். ஸோ அப்போ இதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கிறது, நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும்ல. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லைக் நம்ம இன்னொரு இண்டிகேட்டரும் நம்ம எடுக்கிறோம். அந்த இண்டிகேட்டர் நேம் வந்து மூவிங் ஆவரேஜ். ஸோ இதில் எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றதுல வில் ஃபிக்ஸட் ஆஃப் 200. ஸோ இந்த கோடை ரொம்ப டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம இதை வந்து 200ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதை எடுத்தாச்சு. ஆக்சுவலாக இந்த 200 மூவிங் ஆவரேஜ் வந்து என்ன பண்ணும்னா, இந்த 200 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குன்னா இட்ஸ் கோயிங் இன் த அப் ட்ரெண்ட். ஓகேவா? இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த 200 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருந்துச்சுன்னா இதெல்லாம் டவுன் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா இதெல்லாமே அப் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலாக இப்போ எங்கே போயிட்டு இருக்கு? இப்போ டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு ஃப்ராக்டல்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ
இது கூட வந்து நம்ம இன்னொரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வில் டேக் அனதர் மூவிங் ஆவரேஜ் பட் பீரியட் as 14 இல்லைன்னா 20ன்னு வச்சுப்போம். நம்ம பீரியட் வந்து 14 இல்லை 20ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம 14 அப்படி இல்லைனாக்க 20ன்னு நம்ம வச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜில் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜில் நீ சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபார் பெஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 14 வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்னென்ன இண்டிகேட்டர் எடுத்திருக்கோம்? நம்ம 3 இண்டிகேட்டர் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் இஸ் அ ஃப்ராக்டல், செகண்ட் இண்டிகேட்டர் இஸ் அ மூவிங் ஆவரேஜ் EMA 200, மூவிங் ஆவரேஜ் EMA 14. திஸ் இஸ் த தேர்ட் இண்டிகேட்டர். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இன்னைக்கு வந்து நம்ம இதைய வச்சியும் பார்ப்போம், ப்ளஸ் வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜிலையுமே நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம். ஓகேவா? நான் இப்போதைக்கு இதை வந்து ஹைட் பண்றேன் பிகாஸ் நம்மளுக்கு ட்ரேட் இருக்க டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கேண்டில் வந்து இதுக்கு மேலே போயிருக்கு, இதுக்கு மேலேயும் இது இருக்கு அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு அப் ட்ரெண்ட்ல நம்மளுக்கு மூவ் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே நம்மளுக்கு போச்சுன்னா அது வந்து அப் ட்ரெண்ட்ல போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வருதுன்னா அது வந்து நம்ம டவுன் ட்ரெண்டுக்கு போறோம்னு அர்த்தம். ப்ளஸ் கைஸ் இந்த நான் வீடியோவில் வந்து நான் வந்து இந்த இண்டிகேட்டரை பற்றி ரொம்ப சிம்பிளாக மட்டும் சொல்கிறேன். அண்ட் வந்து நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் வந்து இந்த இண்டிகேட்டரை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கிறதுன்றதையும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? மேஜராக வந்து நம்மளுக்கு வந்து இதுதான். ப்ளஸ் வந்து இதில் வந்து நம்ம இன்னொன்று என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஹாரிசாண்டல் லைன் எடுத்துக்கணும். ஸோ வில் ட்ரா ஒன் ஹாரிசாண்டல் லைன். ஓகேவா? ஹாரிசாண்டல் லைன். ஓகே, நம்மளுக்கு இங்கே ஒரு ஹாரிசாண்டல் லைன் இருக்கு. ஸோ அந்த லைனை எடுத்துகிட்டு போயிட்டு நான் இங்கே வைக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே ஒன்று வைக்கிறேன். ஸோ நான் இன்னொரு லைன் எடுத்துக்கிறேன். இன்னொரு லைன் எடுத்துட்டு போயிட்டு நான் இங்கே வைக்கிறேன். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம வந்து இப்போ ஜஸ்ட் ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் இது மட்டும் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஃப்ராக்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 2 டவுன் கேண்டில் வந்துருச்சு. ஓகேவா? 2 டவுன் கேண்டில் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு வந்து அடுத்த கேண்டில் வந்து இந்த லைனை வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் பண்ணிருக்கு. பிரேக் அவுட் பண்ணதுனால பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அடுத்த கேண்டில் வந்து கிரீன் தான் வரும். உங்களுக்கு புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இங்க நம்ம ஒரு ஹாரிசாண்டல் லைன் போட்டிருக்கோம். ஓகேவா? இந்த ஹாரிசாண்டல் லைனை ஓகேவா, இதுதான் இந்த ஃப்ராக்டல் ஃபார்ம் ஆன இண்டிகேட்டர் வந்து இந்த ஹாரிசாண்டல் லைன் தான். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த ஹாரிசாண்டல் லைனை வந்து இந்த கிரீன் கலர் கேண்டில் பிரேக் அவுட் ஆகுறப்போ நம்ம ஒரு கிரீன் கலர் சிக்னல் எடுப்போம். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு வந்து இதுல வந்து நம்ம சொல்றது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். பட் ஆனா நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி வில் டேக் அ ட்ரேட். நம்ம ஒரு நாள் வந்து நம்ம தனியாக நம்ம ட்ரேட் எடுப்போம். பட் டுடே நம்ம ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கேண்டில் எனக்கு ஒரு ட்ரேட் கிடைக்கிற மாதிரி இருக்கு. வில் டேக் டவுன் சிக்னல். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ இங்கே ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இது எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல குட் சிக்னல் தான். ஸோ கைஸ் நம்ம இதை வந்து நான் ஃப்ராக்டல் வந்து ஜஸ்ட் வந்து நான் டிஸ்கஸ் மட்டும் தான் கைஸ் பண்ணேன். ஸோ ஆக்சுவலாக இங்கேயே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்னன்னா நம்ம டபுள் ட்ரேட் எடுத்திருக்கோம். நம்மளோட இது படி பேஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் கைஸ். நம்மளுக்கு பேஷன்ஸ் இல்லைன்னா நம்ம எந்த ட்ரேட்லையுமே நம்மளுக்கு வின்னிங் ரேஷியோ வந்து வராது. பட் ஆனால் எனக்கு வந்து இந்த ட்ரேட் வின் ஆகும் அப்படின்றதுனால தான் நான் டபுள் இது போட்டிருக்கேன். பட் பார்த்தீங்கனாலே தெரியும் இது ரொம்ப வால்டேலாக இருக்குது கைஸ். பயங்கர வால்டேலாக இருக்குது, வால்டேலிட்டி அதிகமாக இருக்குது இன்னைக்கு மார்க்கெட்டில். பட் நம்ம வந்து செக் பண்ணுவோம் கைஸ். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 17th இன்னைக்கு தான் நான் வந்து 2 ட்ரேட் எடுக்கிறேன். 18th 2 ட்ரேட் எடுக்கிறேன். நம்ம சொன்ன மாதிரி இந்த கேண்டில் நல்லா கீழே போகுது கைஸ், நம்மளுக்கு நல்லா கீழே போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். பட் ஆனால் லாஸ்ட் மினிட்ல கூட நம்மளுக்கு இது எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ இட்ஸ் மார்க்கெட் வால்டிலிட்டி. ஸோ நம்மளுக்கு ஓகே, நம்மளுக்கு ரெண்டுமே வின் ஆயிடுச்சு கைஸ். நம்மளுக்கு 2 கேண்டில்ஸுமே நம்மளுக்கு வின்னு. நம்ம லெஜர்ல இங்கே நோட் பண்ணிடலாம். 2 ட்ரேட் எடுத்தோம், 2 ட்ரேட்மே வின்னு, 0 லாஸ் கைஸ். இன்னைக்கு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து முதல் ட்ரேட் வந்து லாஸ் பண்ணாமல் வின் பண்ணியிருக்கோம் கைஸ். நம்ம எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து லாஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு வழக்கம். ஸோ பட் ஆனால் இன்னைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேட் லாஸ் பண்ணாமல் வின் பண்ணியிருக்கோம். எனிவேஸ் குட் கைஸ், குட் கோயிங். ஸோ வில் சி அனதர் ட்ரேட் கைஸ். வேற எங்கேயாச்சும் நம்மளுக்கு வந்து ட்ரேட் இருக்கான்னு செக் பண்ணுவோம் கைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கைஸ், இந்த ஃப்ராக்டல்ஸை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக இப்போ வந்து டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு.
ஸோ லெட்ஸ் செக் கைஸ், நம்ம வேற எங்கேயாச்சும் நம்மளுக்கு என்ட்ரி இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, நம்ம வேற எங்கேயாச்சும் நம்மளுக்கு என்ட்ரி இருக்கான்னு பார்ப்போம் கைஸ். நம்மளுக்கு செக் பண்ணுவோம் கைஸ். ஸோ ஓடிசி, சரி கைஸ், நம்ம 2 ட்ரேட் வந்து ஓடிசியில் எடுத்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து 2 ட்ரேட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம லைவ் மார்க்கெட்ல எடுப்போம். ஸோ நம்மளோட மேஜர் இதுவே பார்த்தீங்கன்னா லைவ் ப்ளஸ் வந்து நம்ம இது ஓடிசி ரெண்டுமே தான் நம்மளோட இது. நம்மளுக்கு வந்து யூஎஸ்டி ஜேபிஒய் இருக்கு. நம்ம யூஎஸ்டி ஜேபிஒய் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன் கைஸ் நான் இதில் எடுக்க மாட்டேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வின்னிங் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி நம்மளுக்கு. பட் ஆனால் உங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேட்டடாக இருக்கிறது, அதாவது மார்க்கெட் வந்து ஒரு கரெக்டான இதில் போகணும் அப்படின்னா நீங்கள் லைவ் மார்க்கெட் தான் கைஸ் எடுத்தாகணும். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த முன்னாடி நம்ம 2 ட்ரேட் எடுத்ததில்ல, நம்ம அந்த 2 ட்ரேட்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க வாலட்டிலிட்டி எவ்வளோ அதிகமாக இருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால நீங்கள் பார்த்து இது பண்ணுங்க கைஸ். ஸோ நான் இங்கே ஒரு டவுன் ஆப்பர்ச்சுனிட்டி போகிறேன் கைஸ். நான் ஆக்சுவலாக இங்கே ஒரு டவுன் ஆப்பர்ச்சுனிட்டி போகிறேன். பட் ஆனால் இது கொஞ்சம் ரிஸ்கான ட்ரேட் தான் கைஸ். ஸோ இந்த ட்ரேடை வந்து நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இன்னொரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறேன் கைஸ். நம்ம MT4ன்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம். அது ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகே, நான் அதில் ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டர் வந்து சீக்ரெட் இண்டிகேட்டர் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ அந்த சீக்ரெட் இண்டிகேட்டர் வச்சு தான் கைஸ் நான் இந்த ட்ரேட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் வந்து நான் கேண்டில் சைக்காலஜி இதெல்லாமே நான் கொஞ்சம் பார்ப்பேன். பட் ஆனால் பார்ப்போம் கைஸ், இந்த ட்ரேட் நம்மளுக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியல. ஸோ 20 செகண்ட்ஸ் இருக்கு. பட் ஆனால் இப்போ வரைக்கும் ட்ரேட் வந்து சூப்பராக தான் போயிட்டு இருக்கு. பட் ஆனால் வால்டிலிட்டி அதிகமாக இருக்கு கைஸ். இந்த விக பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வால்டிலிட்டி அதிகமாக இருக்கு அப்படின்ட்டு. ஸோ வில் வெயிட் அண்ட் செக் கைஸ், பிகாஸ் வந்து இது ரொம்ப இதாக இருக்கு கைஸ், வால்டிலிட்டி அதிகமாக இருக்கு. ஸோ அதுதான் கைஸ், நம்மளுக்கு வால்டிலிட்டி அதிகமாக இருந்தாலே இது வந்து இஷ்யூ வரும் கைஸ். ஆனால் நம்ம காட்ஸ் கிரேஸ் இந்த ட்ரேட் நம்ம வின் பண்ணிட்டோம் கைஸ். உங்களுக்கு இங்கே தெரியும் நம்ம இந்த ட்ரேடும் வின் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக தி த்ரீ ட்ரேட் 3 win 0 loss. ஸோ நம்ம லைவ் ப்ளஸ் ஓடிசியில் எடுத்திருக்கோம். ஸோ வில் மார்க் இட் அஸ் லைவ் ப்ளஸ் ஓடிசி. நம்ம இதை மார்க் பண்ணிட்டோம் கைஸ். கைஸ் நம்மளோட எய்ம் படி நம்மளுக்கு வந்து இன்னும் 2 ட்ரேடு தான் இருக்கு. வில் சி கைஸ், நம்மளுக்கு இன்னொரு ட்ரேட் நம்மளுக்கு எங்கே கிடைக்குதுன்னு பார்ப்போம். நம்ம இங்கேயே ஸ்டிக் ஆன் பண்ணுவோம் கைஸ். நம்மளுக்கு இங்கே ஒரு ட்ரேட் கிடைக்குதான் நம்ம செக் பண்ணுவோம். பட் எனக்கு தெரிஞ்சு ஓகே. ஸோ கைஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்க கைஸ். என்னோட டெலகிராம் லிங்க் வந்து கீழே இருக்குது, நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ என்னோட டெலகிராமில் நீங்கள் வந்து இண்டிகேட்டர் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் என்னோட இண்டிகேட்டரை பற்றி எப்படி என்னன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தட் இஸ் அ பெய்டு இண்டிகேட்டர் தான் கைஸ். நான் அதையும் போய் சொல்லிட்டேன், அது பெய்டு இண்டிகேட்டர் தான். பிகாஸ் வந்து அதோட அக்யூரசி லெவல் வந்து சூப்பராக இருக்கும் கைஸ். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இங்கே எவ்வளோ வின் ரேஷியோ இருக்குன்னு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதனால வந்து இட்ஸ் வெரி குட் கைஸ். அந்த இண்டிகேட்டர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ட்ரேடிங்கே தெரிலனாலும் நீங்கள் வந்து அந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக வந்து ட்ரேட் எடுத்துகிட்டு வின் பண்ணலாம். ஸோ பட் என்னோட சஜஷன் என்னன்னா கைஸ், நீங்கள் இண்டிகேட்டர் சைக்காலஜி என்ன என்ன வேணாலும் யூஸ் பண்ணுங்க கைஸ். பட் ஆனால் நீங்கள் வந்து மணி மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க கைஸ். நீங்கள் என்கிட்ட இண்டிகேட்டர் வாங்குறீங்கன்னா நான் மணி மேனேஜ்மெண்ட் ஷீட்டுமே நான் உங்களுக்கு கொடுப்பேன் கைஸ். இப்போ டேக்கு எவ்வளோ ட்ரேட் எடுக்கணும், எவ்வளோ ட்ரேட் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற ஷீட்டுமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் கைஸ். இங்கே மார்க்கெட் கொஞ்சம் கிராஸ் ஓவரில் போயிட்டு இருக்கு. லைக் வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க, இதை சைட்வேஸ் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கேண்டில் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே கேண்டில் ஃபார்ம் ஆச்சு. ஆக்சுவலாக இப்போ நம்ம இங்கே இதை யூஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா முடியாது. பிகாஸ் வந்து நம்மளுக்கு ரெண்டுமே வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கு. ஸோ நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டில் வந்தால் மட்டும்தான் நம்ம இங்கே ட்ரேட் எடுக்க முடியும். ஆக்சுவலாக நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டில் வரதுக்கு இன்னும் டைம் ஆகும். பட் ஆனால் நம்ம இங்கே எடுக்க முடியாது. பட் ஆனால் நம்ம ஸ்ட்ராட்டஜி படி நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம் கைஸ். இங்கே நம்ம ஸ்ட்ராட்டஜி படி நம்மளுக்கு ஏதாச்சும் ட்ரேட் வந்து இங்கே நம்மளுக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். மேபி நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து நெக்ஸ்ட் கேண்டில் வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரேட் கிடைச்சால் கிடைக்கலாம் கைஸ். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.
நெக்ஸ்ட் கேண்டில் நம்மளுக்கு ஒரு ட்ரேட் கிடைச்சால் கிடைக்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். வெயிட் பண்ணுவோம். ஸோ பிகாஸ் வந்து நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஒரு அப்பு நம்ம கிரீன் செல் பை எதுவோ நம்ம அதை கொடுக்கலாம் கைஸ். நம்ம ஓகே நான் அப்பு கொடுத்துருக்கேன் கைஸ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்கேயுமே வந்து ஏரோ மார்க் வந்துச்சு. பட் ஆனா இந்த கேண்டில் கீழே வந்தோடனே அது டிஸப்பியர் ஆயிட்டு. ஓகே பட் எனிவேஸ் வந்து நம்ம இன்னும் 2 அப்பு நம்ம செக் பண்ணுவோம் கைஸ். ஆக்சுவலா நம்ம இங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கோம் கைஸ். நம்மளோட மணி மேனேஜ்மெண்ட் படி நம்ம இங்க கொடுத்துருக்கவே கூடாது. பட் ஆனா கைஸ் மார்க்கெட் ரொம்ப கீழே போகுது கைஸ். ரொம்ப கீழே போயிட்டு ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். நோ இஷ்யூஸ். நம்ம வந்து எப்படினாலும் நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலாக நம்ம இங்கே ஒன்று தான் போட்டிருக்கோம். ஸோ அந்த ஒன்னோட ஸ்டாப் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் லெட்ஸ் வெயிட் அண்ட் செக் கைஸ். பிகாஸ் வந்து மார்க்கெட் வில் கிவ் ஆல்வேஸ் சர்ப்ரைசஸ் கைஸ். மேபி அது லாஸாகவும் இருக்கலாம், ப்ராஃபிட்டாகவும் இருக்கலாம். ஆல்வேஸ் வி நீட் டு அக்செப்ட் வாட் இஸ் த மார்க்கெட் கைஸ். ஓகே ஸோ ஏன்னா இங்கே க்ரீன் கலர் வரணும் கைஸ். ஆக்சுவலாக இந்த கேண்டில் வந்து க்ரீன் கலர் தான் வரணும். பட் ஆனால் மார்க்கெட் இஸ் கிவிங் சர்ப்ரைசஸ் ஃபார் அஸ். பட் ஆனால் நான் நெக்ஸ்ட் கேண்டில் மறுபடியும் வந்து க்ரீன் தான் கைஸ் நான் போடுவேன். ஆக்சுவலாக நான் க்ரீன் போட்டேன். நெக்ஸ்ட் கேண்டில் க்ரீன் போட்டேன். இந்த ட்ரேட்ல வந்து நம்மளுக்கு வந்து 3 ட்ரேட்ல 2 ட்ரேட் வின் ஆச்சு கைஸ். ஓகே ஸோ ஆக்சுவலாக நம்மளுக்கு 5 ட்ரேட் கைஸ். 5 ட்ரேட்ல 4 ட்ரேட் வின் பண்ணோம், 1 ட்ரேட் லாஸ் பண்ணியிருக்கோம். ஓகே அண்ட் வந்து இதுதான் கைஸ் நம்மளோட லாஸ்ட் ட்ரேட். பிகாஸ் வந்து நம்ம ஒன்று லாஸ் பண்ணதுனால நம்ம இந்த ட்ரேட் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம இந்த ட்ரேட் பார்ப்போம் கைஸ். நம்மளுக்கு இது எப்படி இதாகுது. ஆக்சுவலாக இங்கே வந்து ஏன் நான் வந்து எடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வர வேண்டிய செல் பையர் வந்து இங்கே வந்திருக்கணும். பட் ஐ திங்க் வந்து ஏதாச்சும் மேனிப்புலேஷன் லைக் மார்க்கெட் இது ஆகுது. உங்களுக்கே தெரியும் கைஸ். பாருங்களேன் வாலட்டிலிட்டி எப்படி இருக்கு பாருங்களேன். எனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் நியூஸ் ஈவெண்ட் வந்து ஏதாச்சும் பிரேக் ஆயிருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்கவே கூடாது கைஸ். நம்ம ட்ரேட் எடுக்கிறத வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் கைஸ் இந்த மாதிரி டைம்ல. ஏன்னா நீங்க இந்த மாதிரி டைம்ல வந்து நியூஸ் எடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு வாலட்டிலிட்டினால உங்களுக்கு வந்து இது கிடைக்காது. ஸோ பெட்டர் வந்து நம்ம வந்து லைக் இது ஓகே ஸோ நம்ம வந்து ஓடிசி மார்க்கெட்லேயே பார்ப்போம் கைஸ் நம்மளுக்கு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்ட்டு. ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கைஸ். பிகாஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஓகே 5 ட்ரேட் எடுத்துக்கோம், 4 ட்ரேட் வின் ஆச்சு, ஒரு ட்ரேடு தான். ஓகே நம்ம ஆல்ரெடி நம்மளோட டார்கெட்டுக்கு பக்கத்தில் வந்திருக்கோம். பட் ஆனால் நம்ம ஒரே ஒரு ட்ரேட் கைஸ். நம்மளுக்கு ஒரு ட்ரேட் வந்து ஒரு குட் ட்ரேடாக கிடைக்குமான்னு நம்ம பார்த்து செக் பண்ணுவோம் கைஸ். பார்ப்போம் கைஸ் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரேட் நல்ல ட்ரேடாக கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே நம்மளுக்கு இது கிரீன் கலர்ல தான் போயிருக்கணும் நம்ம. பட் ஆனால் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம் கைஸ். இது ஆக்சுவலாக இந்த கேண்டில் வந்து கிரீன் கலர் தான் முடியும். பட் ஆனால் நம்ம லேட்டாக வந்துட்டோம் கைஸ். நம்ம இந்த கேண்டில் கீழே இறங்குனுச்சு நான் வேணா போடலாம். பட் ஆனால் அதுக்குள்ள டைம் முடிஞ்சிருச்சு கைஸ் நம்மளுக்கு. நம்ம அடுத்த இதை பார்ப்போம் கைஸ். நம்ம ஈரோ ஜிபிபி. ஸோ இதை நம்ம செக் பண்ணுவோம் கைஸ். இதை நம்ம செக் பண்ணுவோம் கைஸ். நம்மளுக்கு இதில் ஏதாச்சும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்ட்டு. ஸோ ஆக்சுவலாக எல்லா இடத்துலையுமே வாலட்டிலிட்டி நடந்திருக்கு கைஸ். பட் ஆனால் நம்ம வெயிட் பண்ணுவோம். பிகாஸ் வந்து லைக் ஆக்சுவலாக நம்ம இன்னும் 2 ட்ரேட் எடுக்கணும் கைஸ். நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக மார்க்கெட் இன்னைக்கு என்னன்னு தெரியல கைஸ். ரொம்ப வாலட்டைல் இருக்கு. ஸோ இந்த வாலட்டைல் வந்து வர டைம்ல நீங்க வந்து ட்ரேட் வந்து இது பண்ணிக்கலாம் கைஸ், அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கைஸ் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம ஃப்ராக்டல்ஸை வந்து சொன்னோம்ல உங்களுக்கு. ஸோ ஃப்ராக்டல்ஸில் முன்னாடி சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு இங்க ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கும் கைஸ். ஆக்சுவலா ஃப்ராக்டல் இங்க இருக்கு. ஓகேவா? ஃப்ராக்டல் கேண்டில் இங்க இருக்கு. ஓகேங்களா? ஃப்ராக்டல் கேண்டில் வந்து இந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணிருக்கு. பிரேக் அவுட் பண்ணதுனால நெக்ஸ்ட் கேண்டில் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். கைஸ் இங்க ஒரு ஆக்சுவலா வெயிட் பண்ணணும் கைஸ். வெயிட் பண்ணணும். ஓகே. கைஸ் இங்க ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம் கைஸ். இங்க ஒரு செல் ட்ரேட் எடுத்திருக்கோம். ஸோ நம்ம பார்ப்போம். இது எப்படி நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ கைஸ் இதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு லாஸ்ட் ட்ரேடு. ஸோ பிகாஸ் வந்து மார்க்கெட் ரொம்ப வால்டைலா இருக்கு கைஸ் இன்னைக்கு. ஸோ நம்ம வந்து இதுக்கு மேல நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து லாஸஸ் வந்து ஹெவியா ஃபேஸ் ஆகும். ஸோ வந்து நான் க்ளோஸ் பண்றேன் கைஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரேடு. பார்ப்போம் கைஸ். நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரேட் இன்னைக்கு. ஆக்சுவலா நம்மளோட டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் கைஸ். ஆனா நம்ம எக்ஸ்ட்ரா போட்டதுல நம்மளுக்கு லாஸ் ஆச்சு. பட் ஆனா வில் ஸ்டிக் டுமாரோ. நாளையில இருந்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட டார்கெட்ல கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிப்போம் கைஸ். ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா ட்ரேட் எடுத்து ஸோ அதை வந்து நம்ம போய் ரெக்கவர் பண்ண போய் நம்ம வந்து ஓ கைஸ் ஆக்சுவலா வந்து நியர்பை கைஸ் நம்மளுக்கு அப்படியே போட்ட அமௌண்ட் அப்படியே ரிட்டர்ன் வந்துருச்சு கைஸ். ஸோ அப்படின்னா என்னன்னா மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது, இதுக்கு மேல நீங்க ட்ரேட் எடுக்காதீங்க, எடுத்தீங்கன்னா யூ வில் ஃபேஸ் த லாசஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் கைஸ். நம்ம இன்னைக்கு வந்து ட்ரேடிங் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைக் வந்து இந்த கேண்டில் வந்து இந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணிருக்கு. பண்ணதுனால இங்க ஒரு கேண்டில் வந்திருக்கு கைஸ். உங்களுக்கு தெரியுதா? ஸோ இங்க ஒரு கேண்டில் வந்திருக்கு கைஸ். இப்போ நீங்க டவுன் ட்ரெண்ட் எடுக்கணும்னா இந்த கேண்டில வந்து ஒரு கேண்டில் பிரேக் பண்ணும் கைஸ். இந்த கேண்டில வந்து ஒரு கேண்டில் பிரேக் பண்ணுச்சுன்னா அது அடுத்த கேண்டில் வந்து நீங்க செல் போலாம் கைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆக்சுவலா இந்த இதை வந்து இங்க ஒன்று பிரேக் அவுட் பண்ணிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதை வந்து இங்க பிரேக் அவுட் பண்ணிருக்கு. பண்ணதுனால இதுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் வந்து நம்ம செல் கொடுத்துருக்கோம் கைஸ். செல் கொடுத்துருந்தா இங்க வின் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் இங்க இது பாருங்க கைஸ். இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இந்த கேண்டில் வந்து இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆயிட்டு, இந்த கேண்டில் அதாவது ஃப்ராக்டல் வந்திருக்க கேண்டில் வந்து இந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் வந்து நம்மளுக்கு அப்பு போகும். ஸோ அதே மாதிரி அப்பு போகுது பாருங்க. ஸோ இது நல்லா அப் போகுது. ஸோ பாருங்க கைஸ். ஓகே. ஸோ நம்ம இது மாதிரி இன்னும் நிறைய இண்டிகேட்டர்ஸ் பார்ப்போம் கைஸ். நம்மளுக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய இண்டிகேட்டர்ஸ் நம்ம நாளைக்கு பார்ப்போம். டெய்லி வந்து கொஞ்சம் இண்டிகேட்டரை பத்தி பார்ப்போம். வீக்லி ஒன்ஸ் வந்து நம்மளோட இது இல்லாம நம்ம வேற ஏதாச்சும் வச்சு நம்ம ட்ரேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம் கைஸ் ஆக்சுவலா. ஸோ அதுவுமே நம்மளுக்கு ரொம்ப இதுவா இருக்கும், உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி நீங்க ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்னோட சேனலோட டெலகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. ஸோ டெலகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக என்னோட டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு போட்டிருப்பேன். ஸோ ஆக்சுவலாக கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து இது பிரேக் அவுட் பண்ணுது கைஸ். இங்கே ஒரு ப்ராக்டிஸ் இருந்துச்சு, டிஸப்பியர் ஆகிடும் அப்பப்போ. ஸோ ஸோ அதே மாதிரி எல்லா டைமுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே வராது கைஸ். நம்மளுக்கு மார்டிக்கல் 1ல கூட நம்மளுக்கு வரும். பட் ஆனால் நம்மளோட இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மார்டிக்கல்னு நம்ம எடுத்தா கூட ஸோ நம்மளுக்கு மார்டிக்கல் 1 மட்டும்தான் எடுப்போம், அதுக்கு மேலே எடுக்க மாட்டோம். ஸோ நம்மளது 100% வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால நம்மளோட சிஸ்டம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான சிஸ்டம் கைஸ். இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் அந்த இண்டிகேட்டர்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைக் நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க, இல்லை டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்க. ஸோ அந்த இண்டிகேட்டர் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே. நம்மளுக்கு லாஸ்டா ஒரே ஒரு ட்ரேட் கைஸ். எனக்கு வந்து ஒரே ஒரு ட்ரேட் எடுக்கணும்னு ஆசையா இருக்கு. லெட்ஸ் செக். நம்மளுக்கு ட்ரேடிங் கிடைக்குதான்னு பார்ப்போம். கிடைச்சதுன்னா நம்ம எடுப்போம், இல்லைன்னா நம்ம எடுக்க வேணாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். அந்த ட்ரேடோட நம்ம இன்னைக்கு டே வந்து நம்ம க்ளோஸ் பண்றோம். ஓகேங்களா? ஆக்சுவலா உங்களுக்கு வந்து இந்த லைன்ஸ்லாம் கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷனா இருக்கும்னு நினைக்கிறேன்.
நான் வந்து நாளைக்கு இந்த கிரிட் லைன் வந்து எப்படி ரிமூவ் பண்றதுன்னு பாக்குறேன் கைஸ். நான் கிரிட் லைனை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம சீக்கிரமா வந்து ஃபேஸோட நம்ம வீடியோ போடுவோம். ஸோ ஏன்னா வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து நிறைய பேர் ரீயூஸ் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ வந்து அதையுமே நம்ம அவாய்ட் பண்ணுவோம் கைஸ். நம்ம பண்ணுவோம். பட் ஆனா நான் நெக்ஸ்ட் வந்து ஓகே கைஸ், நான் ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருக்கேன் கைஸ். பட் ஆனால் சிக்னல் அப்போ வந்துருக்கு, ஃப்ராக்டல்ஸ் வந்திருக்கு பாருங்க, ஃபார்ம் ஆயிருக்கு. பட் ஆனால் நான் டவுன் ட்ரேடு தான் போயிருக்கேன். பார்ப்போம் கைஸ். இதில் வரலன்னா நம்ம MTG 1ல எடுப்போம் கைஸ். பிகாஸ் வந்து நம்மளுக்கு வந்து இப்படி நிறைய ட்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன் வந்து நிறைய நடக்கும் கைஸ். பட் ஆனால் நம்ம பார்ப்போம் இந்த ட்ரேட் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் கேண்டலுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு ட்ரேட் எடுப்போம் இருந்துச்சுன்னா கைஸ். ஆனால் நம்மளோட ட்ரேடிங் இது முடிஞ்சிருச்சு கைஸ். நம்மளுக்கு 5 ட்ரேடு தான். இதோட கால்குலேஷன் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஆனால் வெயிட் பண்ணுங்க கைஸ், நம்மளுக்கு இந்த கேண்டில் வந்து எப்படி முடியுதுன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், நான் இப்போ மறுபடியும் செல் கொடுத்துருக்கேன். பார்ப்போம் கைஸ். நம்ம இதோட இந்த ட்ரேடை நம்ம இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம் கைஸ். ஏன்னா நம்மளுக்கு இன்னைக்கு ப்ராஃபிட்டோட லாஸஸ் தான் அதிகம் நம்ம. பட் ஆனால் இந்த ட்ரேட் நம்மளுக்கு வின் ஆச்சுன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துடும். பட் ஆனால் நம்மளோட ட்ரேடிங் நம்ம முடிச்சாச்சு கைஸ். நம்மளோட டெய்லி ட்ரேடிங் வந்து நம்ம முடிச்சாச்சு. 5 ட்ரேடு, 4 ட்ரேட் வின்னு, 1 ட்ரேட் லாஸு. நம்மளோட டெய்லி ட்ரேட் வந்து முடிச்சாச்சு. பட் ஆனால் இதை நம்ம செக் பண்ணுவோம் கைஸ் நம்மளுக்கு எப்படி வருதுன்ட்டு. கைஸ் இதுதான் கைஸ், எப்பவுமே வந்து நம்மளோட இண்டிகேட்டர் வந்து என்னைக்குமே ஃபெயில் ஆகாது கைஸ். நம்மளோட இண்டிகேட்டர் பவர் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகாது கைஸ். ஸோ ஏன்னா மேக்ஸிமம் வந்து அது ஆன் த கேண்டில் வின் ஆகும். அப்படி இல்லைன்னா MTG 1ல வின் ஆகிடும் கைஸ். நம்மளோட ட்ரேடு எப்பயுமே வந்து இப்படி தான் கைஸ் இருக்கும். பட் ஆனால் நியூஸ் டைமில் அப்படிலாம் இருக்கிறப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க கைஸ். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து லாஸஸ் தான் கொடுக்கும் கைஸ். நம்ம சொன்ன மாதிரியே நம்மளுக்கு லாஸ்ட் 2 ட்ரேடுமே நம்மளுக்கு வின் ஆயிட்டு. ஸோ இன்னைக்கு டே இதை விட நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கன்ஃபார்மாக நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா நம்ம லாஸ் தான் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம நிறைய ட்ரேடே எடுத்துட்டோம் கைஸ். நம்ம இதுக்கு மேலே நம்ம ட்ரேட் எடுக்க வேணாம். வில் க்ளோஸ் டுடே. ஸோ நான் இன்னும் வீடியோவில் இன்னொன்று லைக் இன்க்ளூட் பண்ணணும், நான் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் ஜாயின் இன் மை டெலகிராம் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஆல்சோ. நம்ம இன்னும் போக போக நம்ம இன்னும் குவாலிட்டி அதிகமாக நம்ம வந்து உங்களுக்கு வந்து குவாலிட்டி சிக்னல்ஸ், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நம்ம உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அன்டில் பாய் பாய். ஸோ வில் மீட் ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய் கைஸ்.